இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சதுமே வீட்டில் பால் இல்லாதனால பால் ஆர்டர் போட்டு பால் வந்ததுக்கப்புறம் வீட்டில் டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ வச்சு குடித்தா தான் எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். டீ குடிக்காமல் இருந்தால் அந்த நாள் ஃபுல்லாக சோம்பேறித்தனமாக தான் நான் இருப்பேன். இது நானாக வச்சுக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இன்றைக்கி மார்னிங்கே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையிலேயே நேரமாக குளிச்சுட்டு சாமிக்கு பூ பறித்து வச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம சஷ்வந்த் குட்டிக்கு ஸ்கூலில் அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. அதனால் நாங்கள் வீட்டில் எல்லாருமே வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்கூல் சீட் கிடைக்கணுங்கிறனால சாமிக்கிட்ட ஃபார்ம் வச்சு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்லேயே நான் மார்னிங்கே நேரமாக டிஃபன் பண்ணிட்டேன். தோசையும் பருப்பு சாம்பாரும் வச்சிட்டேன். அதனால் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ஜான் 10க்குள்ளே வீட்டில் கொரியர் வந்துடும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூல் கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் நாங்கள் கிடைக்கணும்னு ரொம்ப சாமிக்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூனுங்கிறதுனால இப்போ இருந்தே எல்கேஜிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆனதாக 4 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் நாங்கள் இப்போ சஷ்வந்துக்கு பார்த்திங்கன்னா கம்மிங் மேலேருந்து 5th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் எங்களுக்கு கரெக்டான டைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.